Hello, leaders. I'm going to tell you 4 English sentences. I have a few friends. I have few friends. There is a little sugar. There is little sugar. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். I have a few friends. I have few friends. இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த ரெண்டு சென்டென்சஸில் எது கரெக்டு? அதே மாதிரி there is a little sugar, there is little sugar. இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டு சென்டென்சஸில் எது கரெக்டு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம a few few, a little little. இங்கே a few fewக்கான டிஃப்ரென்ஸும் a little littleக்கான டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சாலே இந்த ரெண்டு சென்டென்சஸில் இது கரெக்டு, இது தப்பு, இல்லை ரெண்டுமே கரெக்டா, இல்லை ரெண்டுமே தப்பா, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். We use a few and few with countable nouns. A few இது ரெண்டுமே நம்ம countable nounsோட யூஸ் பண்ணுவோம். countable nounsனால் என்னது? நம்மளால் எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் countable nouns. book, bus, boy, tiger, tree, house, pen, apple, friend, teacher. இது எல்லாத்தையும் உங்களால் கவுண்ட் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் countable nouns. இந்த countable nounsோட நம்ம a few யூஸ் பண்ணலாம். Next, we use a little and little with uncountable nouns. Uncountable nounsனா என்னது? எதெல்லாம் உங்களால் கவுண்ட் பண்ண முடியாதோ அது எல்லாமே uncountable nouns. Love, hope, knowledge, power, happiness, sugar, salt, oil, sand, water. உங்களால் இது எதையுமே கவுண்ட் பண்ண முடியாது. லவ் எவ்வளோ இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியாது. என்கிட்ட அவ்வளோ லவ் இருக்குது, இவ்வளோ லவ் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்ல முடியாது. ரைட்? a few countable nounsோட யூஸ் பண்ணுவோம். a little uncountable nounsோட யூஸ் பண்ணுவோம். Now let's see the difference between a few and few. a few அப்படின்னா some, a small number அப்படின்னு சொல்லலாம். few அப்படின்றது not many, ரொம்ப இல்லை, almost none, ஒன்றுமே இல்லாத மாதிரி தான். நெக்ஸ்ட்டு a few பாசிட்டிவ் or நியூட்ரல் ஃபீலிங். நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறப்ப a few யூஸ் பண்ணிக்கலாம். few அப்படின்றப்போ நெகட்டிவ் ஃபீலிங், நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறப்போ நீங்கள் few யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இப்போது அந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். I have a few friends. I have few friends. I have a few friends. எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். I have few friends. எனக்கு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இப்போது கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். அதுதான் a fewக்கும் உள்ள வித்தியாசம். சரி, வாங்க இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கிளியர் ஐடியா கிடைக்கும். There are a few trees. அங்கே கொஞ்சம் மரம் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல மரமே வளராதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல மரம் வளர்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். There are a few trees. வாவ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. There are few trees அப்படின்னா அங்கே நிறைய மரம் இருந்துச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தான் மரம் இருக்குது. There are few trees, நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க, டிசப்பாயின்ட்மெண்ட். ரைட்? அங்கே நீங்கள் there are few trees அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், we stayed a few days in Paris. நாங்கள் பாரிஸில் கொஞ்ச நாள் தங்கினோம். நீங்கள் பாரிஸில் கொஞ்ச நாள் தங்கினீங்க, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணீங்க. we stayed few days in Paris. நாங்கள் பாரிஸில் கொஞ்ச நாள் தான் தங்கினோம், ஒரு 10 days 15 days தங்குவோன்னு பார்த்தோம், ஆனால் we stayed few days in Paris. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆனால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, உன்னாலலாம் வீடியோஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவீங்க, see I have uploaded a few videos. நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. I have uploaded a few videos on YouTube. சரி, வாங்க இப்போது ஃபியூக்கு பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 மாதம் போகுது, கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் சொல்லுவீங்க, I have uploaded few videos on YouTube. நான் கொஞ்சம் வீடியோஸ் தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, டிசப்பாயின்ட்மெண்ட் ஆவீங்க, ஏன்னா உங்களால் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போட முடியல. அப்போ நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவீங்க, I have uploaded few videos on YouTube. நெகட்டிவ் ஃபீலிங், டிசப்பாயின்ட்மெண்ட். சரி, வாங்க இப்போது a few யூஸ் பண்ணி லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். I have sung a few songs. I have sung few songs. I have sung a few songs. நான் கொஞ்சம் பாட்டு பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. ரைட்? I have sung few songs. நீங்கள் கொஞ்சம் பாட்டு தான் பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க, டிசப்பாயின்ட்மெண்ட். Dear friends, if you haven't subscribed it, kindly subscribe and press the bell icon to get the updates. Now let's see the difference between a little and little.
இப்போ நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, அம்மாட்ட கேட்குறீங்க, அம்மா எனக்கு ஒரு டீ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்ன பண்ணுறாங்க, டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த டீ குடிச்சு பார்க்குறப்போ அந்த டீயில் கொஞ்சம் தான் சுகர் இருக்கும். ஆனால் அந்த சுகர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. கொஞ்சமாக இருந்தாலுமே தேர் இஸ் அ லிட்டில் சுகர். ஓகே, நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லை நியூட்ரலாக ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, இதே கம்மியாக தான் சுகர் இருக்குது, அந்த சுகர் பத்தவே இல்லை அப்படின்றப்போ நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. தேர் இஸ் லிட்டில் சுகர், சுகர் பத்தலை, தெர் இஸ் லிட்டில் சுகர். அம்மாட்ட சொல்லுவீங்களா, அம்மா தெர் இஸ் லிட்டில் சுகர். சரி வாங்க இப்போ லிட்டில் யூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஐ ஹாவ் அ லிட்டில் மணி, ஐ ஹாவ் லிட்டில் மணி. இப்போது உங்ககிட்ட கொஞ்சம் கூட பணமே இல்லை, நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் தேடிட்டு இருக்கப்போ திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கொஞ்சமாக பணம் கிடைக்குது. அப்படி நீங்கள் இந்த பணத்தை எடுத்து கையில் வச்சுருக்கீங்க. வாவ், ஐ ஹாவ் அ லிட்டில் மணி, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, கொஞ்சமாக இருந்தாலுமே நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. ஐ ஹாவ் அ லிட்டில் மணி. இதே உங்கள்கிட்ட நிறையா பணம் இருந்திருக்கும், எல்லாம் செலவழிச்சிருப்பீங்க. அப்போ பார்த்தா கொஞ்சம் தான் பணம் இருக்கும். ஐ ஹாவ் லிட்டில் மணி, நெகட்டிவ் ஃபீலிங், டிசப்பாயின்ட்மெண்ட். நவ் யூ ஃபீல் தர்ஸ்டி. நீங்கள் இப்போ தண்ணி குடிக்கணும், ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. இப்போ ஏதோ ஒரு வாட்டர் பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது, நீங்கள் இந்த தண்ணி வந்துட்டு குடிக்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்களே, ஐ ட்ராங்க் அ லிட்டில் வாட்டர், நான் கொஞ்சமாக தண்ணி குடித்தேன். நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லை நியூட்ரலாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போது உங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, நீங்கள் அதே மாதிரி தான் மறுபடியும் தண்ணி குடிக்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அப்போ நீங்கள் மறுபடியும் சொல்லுவீங்க, ஐ ட்ராங்க் லிட்டில் வாட்டர், நான் கொஞ்சம் தான் தண்ணி குடித்தேன். நெகட்டிவ் ஃபீலிங், டிசப்பாயின்மெண்ட். இன்னும் உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை. ஐ ட்ராங்க் லிட்டில் வாட்டர். Next, we have little time to finish this project. We have a little time to finish this project. A little time அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. வாவ், கொஞ்சம் டைம் இருக்குது, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. we have little time, நமக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க, டிசப்பாயின்மெண்ட் ஆகுறீங்க. ஐயோ, நமக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்குது, ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரி வாங்க இப்போது a little யூஸ் பண்ணி லாஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். There is a little milk in the refrigerator. There is little milk in the refrigerator. Dear friends, a few இது ரெண்டுமே கவுண்டபிள் நவுன்ஸோட யூஸ் பண்ணுவோம். a little இது ரெண்டையும் uncountable நவுன்ஸோட யூஸ் பண்ணுவோம். a little இது ரெண்டையும் ஒரு சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறோம் இல்லை நியூட்ரலாக ஃபீல் பண்ணுறப்போ நீங்கள் அதை அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு குவான்டிட்டி இருக்கப்போ நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிட்டில் ஃபியூ, ஏதோ ஒன்று நிறையா இருந்து திடீர்னு கொஞ்சமாக இருக்கப்போ நம்ம டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகும், நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். அந்த இடத்துல ஃபியூ லிட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். Dear friends, if you like this video, kindly hit the thumbs up button and don't forget to share this. Thank you so much for watching this video. Bye. Take care.